ஹைட சில குட்டீஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தாகியோட பார்ட் 3 FF தான். இது 18+ கண்டென்ட், ஸோ ஹெட்செட் மஸ்டடா. அண்ட் போன வீடியோவில் ஒரு என்ன நடந்திருக்குன்னா, அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு போகலான்னு தான் போயிருப்பாங்க. அதனால தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக உள்ளே போயிருப்பாங்க. கிஸ் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. அவங்க வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு உள்ளே போகிறாங்க. அப்படியே பாத்ரூம்குள்ளே போய் நடக்குது. ஒரு அந்த மேக்கவுட் போகுது, செக்ஷன்லாம் போகுது. அப்படியே அவன் வந்து ஜிம்மனுக்கு என்ன சத்தம்னு பார்க்குறான். தயாங் என்ன சத்தம் அது? ஒன்றும் இல்லை ஜிம்மன், நீ வெளில போ. இல்லை தயாங், ஏதோ சத்தம் கேட்குது. சுகா சார் இங்கே இல்லை அப்படின்னு பார்த்து கீழே பார்க்குறான். பார்த்தா ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஐயோ சுகா, சரி ஜிம்மன் வெளில போ ஜிம்மன். ஜிம்மன் வெளில போன்றேன்ல போ அப்படின்றான். அதான் சொல்கிறான்ல போ ஜிம்மன் அப்படின்றான். ஓகே சார். ஆமாம், இவங்கெல்லாம் லவ் பண்ணுறாங்களே, வந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கீழே போகிறாங்க. ஆனால் செம்ம சத்தம் வருது. கது சாத்தினதுக்கப்புறமும் வருது அவ்வளோ சத்தம். ஐயோ இந்த சத்தத்தை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி பையனும் அங்கேருந்து வெளிலேருந்து உள்ளே வந்திருப்பான். டேய் என்னடா சத்தம் இது இவ்வளோ வருது? ஒன்றும் இல்லை. என்னடா சத்தம் இது? சுகா சாரும் தாயாங்க லவ் பண்ணுறாங்க. அதுக்கு அதான் மேலே. டேய் என்னடா மேக்கவுட் போதா? மேட்டர் தான் நடந்துனுக்கு. ஐயோ ஏடா எப்படா இது? எப்போ ஃபஸ்ட்டு இவங்க லவ் பண்ண ஆரம்பித்தாங்க? அது வந்து அது இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக. எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளே இவங்க மேட்ரே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு காதை பொத்திட்டு இருக்காங்க. வயலெல்லாம் தாங்க முடியல. உள்ளே போய் பார்க்குறான். டேய் தயாங் அப்படின்னா, என்ன வயல்? செம்மையாக சத்தம் கேட்குதுடா, என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அங்கே பார்த்தோன்னா அந்த ரூமே மெஸ்ஸியாக இருக்குது. அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு உள்ளே போயிருப்பாங்களே அந்த அதில் ஜிம்மன் சொன்ன மாதிரி தான் நடக்குது போல் அப்படின்னு. டே தயாங் ரொம்ப சத்தம் கேட்குதுடா, சைலண்ட்டாக பண்ணுங்கடா அப்படின்னா அப்படின்னு உள்ள சத்தம் சுகா பண்ணியிருப்பார். சுகா சார் உள்ளே தான் இருக்கீங்களா? சரி சார் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குரல் கேட்டானே வெளில போயிருப்பாங்க. அவ்வளோ ஷாக்கு அவளுக்கும் இந்த சத்தம்லாம் கேட்கும்போது. இந்த சத்தம் கேட்டு அவன் தயாங்கும் இந்த மாதிரி பண்ண எடுத்துலாம். அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது அவனுக்கும். அப்படியே அதுக்கப்புறம் வெளில வந்திருப்பாங்க. சுகா, நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்து நாங்க இருக்கா? எதுக்குடா பல்ல கடிச்சு சொல்கிறேன்? பின்ன என்னடா என் வீட்டில் வடத்துக்காவது என்னடா என்னை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கூட்டிகிட்டு போவான்னு பார்த்தா இங்கே என்னன்னா என்னை இப்படி மேக்கவுட் பண்ணி விட்டுருக்கா. சாரிடா, ஏதோ என் தம்பி வெளில வந்துட்டான். உன் தம்பியை மூட்டு இருக்க சொன்னேன் பள்ளிக்குதுடா அப்படின்னு சொல்லி கை காலெலாம் மசாஜ் பண்ணி விட்றான். அவனுக்கு ஃபீல் பெட்டர் ஆக்குறதுக்காக இன்னும் அவன் ஃபீல் பெட்டர் ஆக்கி அவனை இது பண்ணிடுறாங்க. சார் ஓகே. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? உன்னை எப்படி வீட்டில் விடுறது? இந்த மாதிரி வேறு இருக்கியே. அது விடு, கன்ஃபார்மாக நாளைக்கு நான் திட்ட தான் போகிறேன் என் அப்பா. என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவனுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா அவங்க அப்பா தான். ஐயோ என் அப்பா வச்சு என் அம்மா கால் பண்ணால் கூட பரவாயில்லையே, அப்பா கால் பண்ணுறாரு. ஹலோ அப்பா. ஏண்டா மயிரை எங்கடா இருக்க நீ? அப்பா அது வந்து வீட்டில் தான்ப்பா இருக்கேன். ஏண்டா இன்னைக்கு வீட்டுக்கு வரேன் தானடா சொன்னேன். அதான்ப்பா மறந்துட்டேன். நீ ஃபோன் நானே வரேன். இதுக்கு மேலே உன்னை தோலை உடிக்கிறேன்னா இல்லை பாரு. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி மூளை சுற்றிக்கிட்டே இருக்க. உன் வீட்டில் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கியா? வெட்டியாக இருக்கியா? நீ படிக்கிறியா இல்லையா நீ? அப்பா அது வந்து நீ ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்ல வரத்துக்குள்ள சொல்ல வந்துடுவோம் ஒரு விஷயத்த. அதெல்லாம் காதிலே விழலை. அப்படியே வந்திருப்பார். கொஞ்ச நேரம் ஆகுது. ஐயோ சுகா எங்கள் அப்பா வந்தானா அவ்வளோதான், என்னை தோலை உடைக்காமல் இருக்க மாட்டான். நீ இங்கேருந்து. உன்னை விட்டு நான் எங்கடா போவேன்? உன் வீட்டுக்கு போடா. உனக்கு அப்பா அடிப்பான்டா. இதுக்கு என்ன பண்ண சொல்கிற? இரு நான் இருக்கேன். என்ன பண்ண போகிற? ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்று. சுகா ட்ரெஸ்ஸை மாற்றுன்றேன்ல, மாற்று. நான் இருக்கேன், கவலைப்படாத. உன் அப்பா என்ன பண்ணிட போகிறான் நானே பார்க்குறேன். சுகா எதுவும் பண்ணிடாதடா.
நீ கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லி இருக்கான். அவன் வந்து அவங்க அப்பா வந்திருப்பாரு. ஜிம்மன் தான் அந்த கதை திறக்கணும். ஐயோ அங்கிள் எப்போ வரலாம் என்ன அப்படின்னு பேச்சே வேறு வருது. அங்கே என்ன சொல்லாமக்குள்ள வந்திருக்கீங்க? அவன் வந்துட்டு அது சொல்லக்கூட இல்லையா இவனை? இல்லை அங்கிள் சொன்னான், ஆனால் நான் வேறு விஷயத்துக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பெல்ட்டோடு வந்திருப்பான். அவன் வந்து உள்ளே திறக்கிறான். அவன் வந்து சுகா வந்து சொல்லி தந்துனுக்கு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த சம்முக்கு இப்படி தான் போடணும், புரியுதா? ஓகே சார். தயம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா சுகா சார் நீங்கள் என்ன சார் இங்கே பண்ணுறீங்க? நான் தான் ஸ்பெஷல் டியூஷன் எடுக்கிறதுக்காக வந்தேன். அவனுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு நான் தான் வந்தேன். ஓ அப்படிங்களா சார். ஒரு கொஞ்ச நேரம் அவனை ஒரு 5 மினிட்ஸ் இங்கே கூப்பிட்றீங்களா? நான் கூட்டி போட்டா சார்? இல்லை நானே கொஞ்சம் நேரத்துக்கு கிளம்பிடுவேன், இருங்களேன். எனக்கு டைம் வேறு ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் டீச் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னா. இல்லை சார் நான் ஒரு 5 மினிட்ஸ் வந்து பண்ணிடுவேன். இல்லை சார் கொஞ்சம் சுகா சார் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வேணாண்டா உன் அப்பா அடிப்பான்டா, தெரியும், கம்மிரு அப்படின்னு சொல்லி போகிறான். வா தயாங் உன்ட்ட ஒன்று பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவன் வந்து வெளில போகிறான். இதை வந்து சுகா வந்து ஒரு கதவு லைட்டாக திறந்துட்டே பார்க்குறான் என்ன நடக்குதுன்னு. பார்த்தா அவங்க அப்பா வந்து அசிங்கமாக திட்டுறாரு. ஏண்டா படிக்க சொன்ன படிக்கிறேன், நான் படிச்சுனுக்கு எங்கள் சாருக்கெல்லாம் எல்லாம் சொல்லவே மாட்டியா? என்ன நான் அவனை அடிக்க வரேன்னு அவர்கிட்ட சொல்ல வரியா? அதெல்லாம் இல்லைப்பா, அது வந்து நான் உங்ககிட்ட சொல்லதான்ப்பா இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. என்ன ரீசனாக சொல்லினுக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஸ்லாப் பண்ணியிருப்பார். வீட்டுக்கெலாம் வரமாட்டியா? வீட்டுக்கு வந்தால் படிக்க மாட்டியா? அவர் வீட்டுக்கு வந்துலாம் கூப்பிட்டு இங்கெல்லாம் சொல்லித்தர மாட்டியா? உன் வீட்டில் தான் நடக்குமா இதெல்லாம்? உனக்குலாம் ஒரு வீட்டுக்கு வாங்கி கொடுத்தல என்ன சொன்னுண்டா? எப்போ பார்த்தா வீட்டுக்கு வராமல் ஊரை சுற்றினுக்கு ஆனவனா? லேட்டாக வீட்டுக்கு வர இல்லைன்னா வரவே மாட்டேங்கிறேன். உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? அப்பா அது வந்து என்ன வந்து போய் சும்மா எப்போ பார்த்தாலும் என்ன ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இரு. சும்மா நான் எங்கேருந்து கிளம்புறேன், படிப்போ ஒழுங்கு மணிதை படிக்கிற, புரியுதா? போ அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு கண்ணீராக வருது. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் அடிச்சிருப்பார் அவர். இவர் இருக்காரு சொல்லப்பட்டது தானே, வலிக்குது. ஐயோ சுகா வர உள்ள இருக்கானே, இப்போ இதை பார்த்தானா அவ்வளோதான், அவன் ரியாக்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அவன் தண்ணி குடிச்சிட்டு உள்ளே போகிறான். அது வந்து சுகாலாம் பார்த்துருப்பான், ஆனால் எதுவுமே தெரியாமல் உள்ளே போய் பார்த்தேன். என்னாச்சு உன் குரல் ஏன் எப்படி இருக்கு? அது ஒன்றும் இல்லை, நான் திட்டினாரு, அதான். திட்டினாரா இல்லைனா அடித்தாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திட்ட தான் செஞ்சார். என்னத்தையே போய் சொல்கிறியா? எப்படியா இன்னைக்கு சுகா ப்ளீஸ் சுகா ரொம்ப ரியாக்ட் பண்ணாது சுகா, இதெல்லாம் நடக்குது தான், விடு அப்படின்னு சொல்லி பாடா எப்படி அச்சு விழுந்திருக்கும் உனக்கு அப்படியா? ஐயோ சுகா ப்ளீஸ் சுகா ரியாக்ட் பண்ணாத சுகா ப்ளீஸ் சுகா ப்ளீஸ் எனக்காக ரியாக்ட் பண்ணாது. ஃபஸ்ட் நீங்கள் இது கிளம்பு, என் அப்பா கிளம்பிட்டான், நீ கிளம்பு போ. தயம் போன்றல போ அப்படின்னு சொல்லி போகிறாங்க. சுகாவும் எல்லாம் நான் வீட்டுக்கு போனாலும் தாயாங் நமக்கு தான் வருது. இவனை என்ன பண்ணுறதுன்னே தெரியல, கோபமாக வருது எனக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். வேறு வழியில் அவன் வீட்டுக்கு போய் அவனை அடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அது லைக் ஃபேஸ் மாஸ்க் தான் போட்டுட்டு அவன் வந்து ஒரு கட்டை எடுத்துகிட்டு போகிறான். அவன் தயாங்கோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போகிறான். அங்கே போனோடனே அவன் கரெக்டாக அவன் லைக் தயாங்கோட டேட் அவனோட ஃபாதரோட ரூம் கண்டுபிடிச்சி உள்ளே போய் ஜன்னல் வழியாக உள்ளே போகிறான். அங்கே வந்து ஒரு கவர் எடுத்து ஃபேஸில் போட்டுட்டு அவன் அடிக்கிறான். யாரா நீ அப்படி
வலிக்குதுடா அடி, யாரா நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அவங்க அம்மா வேறு இருப்பாங்க. யாரா நீ, யாரா கையை போடுற நீ அவனை அடிக்காதடா, அடிக்காதடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க, அந்த அப்பாவும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கண்டுக்கத்தே இல்லை. அடிச்சுட்டு அப்புறம் குடுன்னு போய் அவன் ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு போயிடுறான். இதெல்லாம் வலிக்குது எப்பா. ஐயோ தெரிலங்க, அவன் ஃபேஸ் மாஸ்க் போட்டுருந்தான். ஐயோ வலிக்குதே அப்பா. ஐயோ வாங்கங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. ஒரு அன்டைமில் தான் போயிருப்பாங்கனால அவங்க அம்மாவும் தாய்க்கு ஃபோன் பண்ணல, காலையில் தான் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன காலங்கத்தாலே மம்மி ஃபோன் பண்ணுறாங்க. மம்மி என்னாச்சு மம்மி? தயம் என்னாச்சுமா, என்னாச்சு? தயம் யாரோ தெரியலடா, அன்டைமில் எவனும் ஜன்னல்லேருந்து உள்ளே நம்மளை அப்பாவை அடிச்சிட்டாரா, வாடா. என்னது அன்டைம்லையா? யார் இது தெரியலடா, வா ஹாஸ்பிட்டலுக்கு வா, வரேன் அப்படின்னு சொல்லி அவன் போகிறதுக்கு முன்னாடி சுகா கால் பண்ணுறான். சுகா நான் இன்றைக்கி காலேஜ் சுகா. ஏன் என்னாச்சுடா? என்ன அவன் அப்போ யாரா அடி வாங்கிட்டான்? இது எப்படி தெரியும் உனக்கு? இல்லைடா கெஸ் தான் பண்ணேன். சரி நீ நான் வரல, நான் போகிறேன். இரு 1 செகண்ட். என்ன சோகமாயிட்டியான்னு? சோகம் லைட்டாக இருக்குது, அதே மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது. அவன் அடி வாங்கிட்டானேன்னு. என்ன சொல்கிற? பின்ன என்னை எவ்வளோ அடித்தான்னு தெரியுமா? அந்த அதே கையாலே அவன் ஃப்ராக்சர் ஆகிருக்கு போல். பாவம் எங்கள் அம்மா சொன்னாங்க. சரி அவனை போய் பார்த்துட்டு வரேன். சரியா, எங்கள் அம்மா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இது உங்கள் அம்மாக்காக தான் போறியா? ஆமாம், நான் எங்கள் அம்மாக்காக தான் போகிறேன். சரி ஓகே நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறான். சுகாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. தயாங்க்கு அங்கே போய் பார்த்தோன்னே, என்னாச்சுமா, ஏன் யார் அடிச்சா தெரியலடா, ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கான்டா. அவன் அடித்ததுனால அவருக்கு ஃப்ராக்சரே ஆகிடுச்சுடா அவர் கைக்கு. வேணும் இதெல்லாம் வேணும் அவனுக்கு. விட்டுமா, அவருக்கு வேணும் தான் இதெல்லாம். என்னடா சொல்கிற? பின்னா இப்படி போட்டு என்னை எப்படி போட்டு அடிச்சிருக்க? சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கல, அவர் பிஸ்னஸ் நான் இது பண்ணணும்னு சொல்லி என்னை எப்படி போட்டு அடிச்சிருக்காரு. இதெல்லாம் அவனுக்கு தாவதான். என்னடா இப்படி சொல்கிற? விடுமா அப்படின்னு சொல்லி அவனும் கம்முன்னு இருக்காரு. அவனும் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் விடுறாரு லைக் அவங்க வீட்டுக்கு. எப்போ முகத்தில் நான் முடிச்சனோ இப்படி அடி வாங்கி நின்றுருக்கேன். இதெல்லாம் ஏன் தான் எனக்குன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா புலம்பிட்டே வராங்க. என்ன பண்ணுறது, உனக்கு இதெல்லாம் தலை எழுத்து இல்லைடா, உனக்கு தலையில் எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவனும் தயங்கம் அப்படியே பேசிகிட்டே வரான். அவனும் அவங்க அப்பாவை திட்டிகிட்டே வரான். இல்லை அவனுக்கு தேவைதாண்டா என்னை எவ்வளோ அடித்தா இல்லை உனக்கு தேவைதாண்டா அப்படின்னு சொல்லி அவனும் திட்டிகிட்டே வரான். அதுக்கப்புறம் வீட்டுக்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே சுகா வரல. சில நாள் வந்திருப்பார். லைக் தயாங் கூப்பிட்ருப்பான். சுகா எதுக்குன்னா ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் சுகா தயாங் இங்கே தங்கியிருந்தாலும் அந்த இடத்துல தான் போயிருப்பாங்க. போய் பார்த்தா ஜிமன் மட்டும்தான் இருக்கான். ஜிமன், தயாங் இங்கே? தயாங் அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்காங்க சார். ஏன் சார் என்னாச்சு? தயாங் இங்கே இருக்கான், எப்போ வருவான்? அவன் 1/2 hour வந்துடுவான் சார், நீங்கள் வேணா உட்காருங்க. இல்லை அந்த 1/2 hour நான் அங்கே பார்த்துட்டே கிளம்பிடுவேன். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்க. மேடம் தயாங் இங்கே? தயாங் மேலே தான் இருக்கான். நீங்கள் அவனோட மேக்ஸ் டீச்சர் தானே? ஆமாம். சரி மேலே தான் இருப்பான், இங்கே போங்க அப்படின்னு சொல்லி மேலே போய் பார்க்குறான். ஆனால் தயாங் அங்கே டான்ஸ் ஆடினுக்கான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுனால டான்ஸ் ஆடினுக்கான். அவன் கதவு தட்டாமல் வந்திருப்பானால டக்குன்னு திறக்கிறான். அவன் பயத்தில் அப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்பா இல்லை சுகா தானே அது. நீ தட்டிட்டுலாம் வரமாட்டியா? என்ன இங்கே டான்ஸ் ஆடினுக்க? என்ன எங்கள் அப்பாவுக்கு அடி விழுந்திருக்குல்ல, அந்த சந்தோஷத்தில் தான். அவன் யாராக இருக்கும்னு தெரியலடா, அவனுக்கு தங்க வழியிலே கொடுக்கணும்டா அவன் அடித்ததுக்கு. அப்படியா? எனக்கு தங்க வழியெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு கிஸ் கொடு. என்ன சொல்கிற? நான் தான் நைட்டாக அவனை அடித்தேன்.
டேய் நீயா? எதுக்குடா? உன் மேலே கை வச்சான்ல அதான். ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்குறான். போதுமா அந்த கிஃப்ட்டு? போதாது அப்படின்னு சொல்லி பெட்டில் தள்ளி விட்டு அங்கே ஃபோர்ஸாக கிஸ் பண்ணியிருக்காங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா தட்டுறாங்க. ஏய் அம்மாடா யாரோ தட்டுறாங்க, ஏன் வலிவிடு அப்படின்னு சொல்லி அவனை புஷ் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அவங்க அம்மா தான். அவங்க அம்மா வந்து ஜூஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க சாருக்கும் தேங்கும். சார் இந்தாங்க சார் ஜூஸ். இதெல்லாம் வேணாம், நான் கேட்கலையே. இல்லை சார், நான் நீங்கள் வந்திருக்கீங்க வீட்டுக்கு அதான். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு குடிக்கிறான். தயாவும் குடிச்சுனுக்கான். டேய் ஏன்னா சாருக்கு என்ன சாப்பிடுவாரா? அதெல்லாம் சாப்பிட மாட்டார் அவர். நீங்கள் போங்கம்மா. சரி அப்படியே நானும் போகிறேன் எனக்கும் வேலை இருக்குது. நீ கூப்பிட்டேன்னு தான் சொல்லி வந்தேன். அதுக்குள்ளேவா? ஆமாண்டா கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிருப்பான். அதுக்கப்புறம் அவங்க சுகா வீட்டுக்கு போனோடனே அவனோட ரியலான முகமே அங்கே தான் தெரியுது. ஏன்னா ரியலாகவே அவன் வந்து ஒரு 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 எஸ்ஐ வந்து அவன் வந்து சின்ன வயசுலேயே இவனோட கசின் அது. அவங்க இந்த பிஸ்னஸ் மேன் அதாவது தயாங்கோட அப்பா தான். அவங்க அம்மா கொண்டிருப்பாங்க அம்மா அப்பாலாம். அதனால் இவன் எஸ்ஐ ஆகி இவன் வந்து என்னென்ன பிஸ்னஸ் செய்கிறான். ஏன்னா அவங்க தயாங்கோட அப்பா வந்து ஒரு கிரிமினல், பிஸ்னஸ்ஸு செய்கிறேன்னு சொல்லி. ஆனால் ஒரு ட்ரக் டீலரு அவர். ஒரு சின்ன அவர் ஒரு ஸ்மால் கிரிமினல். அதனால தான் இது வந்து சுகாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் எஸ்ஐ ஆகி அவர் வந்து பிடிச்சி லைக் கிரிமினல் வேலையெல்லாம் அவனுக்கு அவர் ஃபோட்டோஸ் வீடியோஸு நெக்ஸ்ட்டு ரெக்கார்டிங்லாம் எடுத்து அவன்லாம் வந்து அதெல்லாம் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு அவன் கேஸாக எடுத்துக்கலான்னு சொல்லி தான் இது வந்து தயாங் வந்து சுகாவும் சின்ன வயசுலேயே அவங்க வந்து கசின்ஸ்னால சுகா வந்து தயாங் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும் சின்ன வயசுலேருந்தே. இப்படி தான் இருக்குது. இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து நம்ம போகலாம். ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். ஃப்ளாஷ்பேக் போனோடனே அங்கே வந்து சுகாவும் தயாங்கும் சின்ன வயசு லைக் ஒரு சுகா வந்து ஒரு 20 வயசு இருக்காது, ஒரு 15 இயர்ஸ் இருக்கும். லைக் 10th படிச்சுருப்பான். தயாங் வந்து ரொம்ப சின்ன வயசு லைக் ஒரு 8th படிச்சுருப்பான். ஓகேங்களா? அந்த வயசில் இங்கே வந்து சுகாவும் தயாங்கும் இங்கே விளையாடின்னு இருப்பாங்க சைட் பை. இங்கே வந்து தயாங்கோட அப்பா வந்து தயாங் அப்பாவும் நெக்ஸ்ட்டு சுகாவோட அப்பாவும் பேசியிருக்காங்க ஒரு டீல் பற்றி. இது வந்து சுகா வந்து ஒட்டி கேட்டுன்னு இருப்பான். விளையாடின்னு போது லைட் அவன் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கும்போது அவன் வந்து ஒட்டி கேட்டுன்னு இருப்பான். அவன் ஒட்டி கேட்டுன்னு இருக்கான். அவங்க 2 பேரும் என்ன பேசியிருக்காங்கன்னா, எவ்வளோ பெரிய டீல் தெரியுமா? அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டீலு, அசால்ட்டாக மிஸ் பண்ணிட்டு வந்திருக்க. இதுக்கு தான் உன்ன மாதிரி ஆளுங்களாம் வச்சுக்கவே கூடாதுடா. நீ என்னோட தம்பியாச்சு போனால் போகுது அப்படின்னு சொல்லி உன்னை இந்த பிஸ்னஸில் விட்டா என்ன பண்ணி வச்சுருக்கப்பார். சாரிடா தெரியாமல் இந்த மாதிரி நடந்துச்சு, என்ன சாரி. ஷோ உன்னை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டே நடக்குது. இதெல்லாம் சுகா கேட்டுன்னு தான் இருப்பா. அவன் வந்து என்ன நடக்குது, ஏன் இவங்களுக்குள்ளே இப்படி பிரச்சனை போய் எனக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவனுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. பெரியப்பா ஏன் நம்ம அப்பா அம்மாவில் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுக்கிட்டே போகிறான். என்னாச்சு அண்ணா, ஏன் இவ்வளோ இதை யோசிச்சுக்கிட்டே வரீங்க? பொண்ணும் இல்லைடா அம்மா, ஏன் நான் அண்ணா அண்ணானே கூப்பிட்றேன், மாமான்லாம் கூப்பிடவே மாட்டியா? எனக்கு மாமான்னு வரவே மாட்டேங்குது, அண்ணன் தான் வருது. ஐயோ இவனை போய் நம்ம க்ரஷ்ஷாக வச்சுருக்கோம். இவன் என்ன நம்ம அண்ணன்னு சொல்லி நம்ம க்ரஷ்ஷாக்கி விட்ருவானே போல. டேய் உனக்கு மனிதன் மாமான்னு கூப்பிட்றான். நான் கூப்பிட மாட்டேன். டேய் தாயா கூப்பிட்றேன் அப்படின்னியா? சரி கூப்பிட்றேன் மாமா போதுமா? அப்படியே கூப்பிட்றேன் சரியா? சரி
அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள க்யூட்டான ஃபைட் போகுது. அப்படியே போகுது. நைட்டு பெரிய சண்டை ஆகி அவங்க அம்மா அப்பாவே கொலை பண்ணிடுவாங்க. லைக் கிம் அவன் அப்படியே கொன்று போயிருப்பான். லைக் கில் பண்ணிட்டு போனதுனால அவங்க செத்து கிடக்குறாங்க. அம்மா அப்பா எழுந்திரிங்கம்மா எழுந்திரிங்கப்பா அப்படின்னு சொன்னானே, இவங்களாம் சாவத்துக்கு தாண்டா கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க கிம்மும் தாயாங்க கூட்டிகிட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அம்மா அப்பா எழுந்திரிங்கப்பா பெரியப்பா பெரியம்மா பா அப்படின்னு சொல்லி பெரியம்மா பெரியப்பான்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னா செத்துட்டாங்க போதுமா அப்படின்னு சொல்லி அவங்க போய் அவங்க அந்த தாயாங்கோட அப்பா சொன்னோடனே அவனுக்கு செம்ம ஷாக்கு. லைக் சுகாக்கு செத்துட்டாங்களா அப்பா அம்மா எழுந்திரிங்கம்மா அப்பா எழுந்திரிங்கப்பா அப்பா அப்படின்னு சொன்ன அவனுக்கு செம்ம கோவம் கஷ்டமாகவும் இருக்குது. சின்ன வயசுலேருந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் லைக் அவங்களோட அப்பாவோட அக்கா தான் வந்து அவங்களுக்கு லைக் வளர்த்துருப்பாங்க. இதெல்லாம் அவங்க அக்காவுக்கும் தெரியும். லைக் சுகாவோட அப்பாவோட அக்காவுக்கு தெரியும். அத்தை எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னாச்சு அத்தை? ஒன்றும் இல்லை அவங்க சாமிக்கு எடுத்து போயிருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்க தெரியும். எப்படி? எனக்கு தெரியும். பெரியப்பா தானே எங்கள் அம்மா அப்பாவை கொன்னது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க சண்டை போட்டுருந்தது நான் கேட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க லைக் சுகாவோட அத்தைக்கும் கண்ணீர் வருது. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா கேட்டு தான் அத்தை எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் அப்பா அம்மா அவங்க தான் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் அழுறான். இது மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து அம்மா அப்பா இல்லாமல் 10th இந்த மாதிரி வளர்ந்துருப்பாங்க அத்தை கூட தான். லைக் காலேஜ் ஃபைனல் இயரில் தான் அவங்க அத்தை இறந்துருப்பாங்க. இதுக்கு மேலே அவனே தான் வளர்ந்துருக்கான். வளர்ந்து பெரிய ஆளாகி எஸ்ஏவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து கிம்மோட இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு அவன் கலெக்ட் பண்ணி அந்த கேஸ்லாம் ரன் பண்ணியிருக்கான். ஆனால் கிம்மோட பையன் லைக் காலேஜில் தான் மீட்டே பண்ணியிருப்பாங்க. லைக் தாயாங்க காலேஜாக இருக்கும்போது அப்போ தான் காலேஜ் போயிருக்கும்போது அப்போ தான் தாயாங்க அவனை பார்க்குறான். இது கிம்மோட பையனா? இவனா? என்ன இவ்வளோ அழகாயிட்டான் அப்படின்னு சொல்லி இப்படி தான் போகுது. ஃப்ளாஷ்பேக்கும் முடிஞ்சிச்சு. இதுதான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இப்படி நடந்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஸ்டாஃப் ரூம் லைக் சுகாவோட ஸ்டாஃப் ரூம்லேயே வந்து மேக்கவுட் ஆகி அப்படியே போகுது. ஈவினிங் ஆகிருக்கும். சரி சுகா நான் இங்கேருந்து கிளம்புறேன். நான் எங்கள் வீட்டுக்கு வேறு போகணும். சரி போக முடியுமா? போக முடியும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஈவினிங் போனோடனே அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க, டேய் எக்ஸாம் எப்படி ஆயிடுங்க? இல்லைப்பா எனக்கு எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்? சயின்ஸோட எக்ஸாம் ஹால் டீச்சர்ஸ் லைக் இன்சார்ஜ் வந்து எவனும் வரல. ஆனால் தான் இன்சார்ஜ் எடுக்க யாவனும் இல்லைனால கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சலா? பொய் சொல்லாத, எப்படி எழுதிட்டு வந்த, உண்மையாக சொல்லு அப்படின்னு இல்லைப்பா ரியலாகவே அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து காமிக்கிறான். சரி போ அப்படின்னு சொன்னோடனே அவன் கோவமாக திட்டிகிட்டே போகிறாங்க. ஏன்டா நம்பிக்கையே வச்சுக்க மாட்டாடா, இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கா? என்னடா என் லவ்வராடா, அப்போ தானே கொஞ்சமாச்சும் என் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டானா இவன்? கடவுளே அப்படின்னு சொல்லி போகிறான். அதுக்கப்புறம் சுகா வந்து தாயாங்க கால் பண்ணியிருப்பாங்க. நீ வீட்டுக்கு போய் சேர்த்தியா இல்லையான்னு பேசின்னு இருப்பாங்க. அப்போ வந்து தாயாங்கோட அப்பா அப்படியே உள்ளே வராங்க. டோர் கூட நாக் பண்ணாமல். அப்பா என்னப்பா? யார்கிட்ட பேசினுக்க? அப்பா சுகா சார்கிட்ட பேசினுக்க. எதுக்கு? என்ன படிக்காமல் என்ன பண்ணினுக்க? இல்லைப்பா மேக்ஸ் டவுட் இருக்குது. ஏண்டா நாளைக்கு சயின்ஸ் தானே, இன்னும் மேக்ஸ் டவுட்டு? அது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறேன்னு சொல்லி லைக் மியூட்டில் போட்டிருப்பான்.
அது வந்து கட் பண்ணுறேன்னு சொல்லி அன்மியூட் பண்ணியிருப்பான். ஏண்டா படிக்காமல் என்னடா பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னான். இல்லை படிச்சுருந்தாப்பா இருந்தேன், நான் நாளைக்கு மேக்ஸ் ஆச்சு, நான் தான் டவுட் கேட்கலான்னு. சயின்ஸ் படிச்சிட்டியா? படிச்சிட்டேன்ப்பா. அம்மா கழுத்தில் என்ன அப்படின்னு சொல்லி கண்ணாடியில் போய் பார்க்குறான். அங்கே இக்கீரு தான் இருக்குது. அது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு பூச்சி கடிச்சிருக்கும். பூச்சி கடித்த மாதிரி இல்லையே, இதுவும் மனுஷன் கடித்த மாதிரி எனக்கு. அது என்ன இக்கியா? அதெல்லாம் இல்லைப்பா. போய் சொல்லாத, என்னாச்சு நீ லவ் பண்ணுறியா? அதில் இல்லைப்பா, அதெல்லாம் இல்லைப்பா. ஏய் போய் சொல்லாத, லவ் பண்ணுறியாடா? லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவங்க அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சுகா கேட்டுன்னு தான் இருப்பான். இன்னும் கோவம் வருது. அவங்க போலீஸ் ஆஃபீஸர் லைக் போலீஸ்லாம் கூப்பிட்டுட்டு அவங்க டேரெக்டாக வீட்டுக்கு தான் வராங்க. இதெல்லாம் கேட்டுன்னு தான் இருப்பான். இன்னும் வரைக்கும் லைனில் தான் இருந்திருப்பான். அவன் கூட அப்படியே ஆழ்ந்த வெயிலாம் கேட்டு தான் வந்திருப்பான். அவன் செம்மையாக போட்டு அடிக்கிறான். என்ன லவ் பண்ணுறியாடா? இல்லைப்பா இல்லைப்பா அடிக்குதுப்பா அப்பா இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறான். அடிக்கிச்சு. இது என்ன இக்கியா? இந்த வயசுலேயேவா? இந்த வயசுலேயேவா அப்படின்னு சொல்லி அப்படியே அடிக்கிறாங்க. உள்ளே போலீஸ் வந்திருப்பாங்க. அவங்கள பிடிங்கடா அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. போலீஸ்லாம் வந்து கிம்மை, யாரா நீங்களா? போலீஸா? சுகா என்ன போலீஸ்லாம் வருது? சுகா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் அப்படி ஷாக்காக இருக்காங்க. கிம்மும் சரி தாயாங்கும் சரி 2 பேரும் ஷாக்காக இருக்காங்க. என்ன ஷாக்கா? நான் எஸ்ஐ ப்ரொஃபஸர் மாதிரி நடிச்சிருந்தேன். உன்னோட பேக்ரவுண்ட் எல்லாமே எனக்கு தெரியும். நீ என்ன மாதிரி பிஸ்னஸ் செய்கிற, என்ன டீல் பண்ணுற எல்லாமே தெரியும். முக்கியமாக என் அப்பா அம்மா கொன்னதும் நீ தானே அப்படின்னு சொன்னோடனே கிம்முக்கு செம்ம ஷாக்கு. முக்கியமாக தாயாங்கும் ரொம்ப ஷாக்கு. என்னது இவன் சுகா லைக் சின்ன வயசில் கசின் இவன் தானே அது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். டேய் அதே மாதிரி ஏண்டா சின்ன வயசுலேருந்து சைல்டை போட்டு இப்படி அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஸ்லாப் பண்ணி விட்றான். டேய் சுகா நீ உனக்கு நாங்க இல்லை? உங்கள் அம்மா அப்பா போட்டது நான் தான், எனக்கே ஆட்டம் காட்டுறியா? ஓ நீ இங்கே வந்து பேசாத, கோர்ட்டில் வந்து பேசு ஓகேவா அப்படின்னு சொல்லியா. கான்ஸ்டபிள்ஸ் அவங்களாம் ஜெயிலில் போடு அப்படின்னு சொல்லி ஜீப்பில் ஏற்றி அவனை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கு? தாயாங்க செம்ம ஷாக்கு. சுகா நீ சின்ன வயசில் என் கசின் சுகாவா? நீ என் கசின் சுகாவா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் தாயா, ஃபஸ்ட் நீ வா. அம்மா என்ன எங்கள் அப்பா பண்ணார்? அவர் ஏன் கூட்டி போகிறேன்? அடிச்சதுக்கா? அதெல்லாம் இல்லை. அப்போ அம்மா நீ ஏதோ உங்கள் அப்பா கொண்டுன்றாங்க. என்ன சொல்கிறாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற நீ? நான் உனக்கு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீ என் வீட்டுக்கு வா. நான் வரமாட்டேன், நீ ஃபஸ்ட்டு சொல்லு வரப்போறியே இல்லையான்னு சொல்லி தரேன்னு எழுந்துட்டு போய் அவன் காருக்கு உட்காரு போய் சுகாவோட வீட்டுக்கு கூட்டி போகிறான். ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நான் ரொம்ப நர்வஸாக பேசிகிட்டே இருக்கேன், ஏன்னே தெரியல. ஸோ சாரிடா. அடுத்த தடவை நான் வந்து நல்லா கிளியரான வாய்ஸில் பேசுகிறேன். அண்ட் திக்கி திடுமாற நல்லாவே தெரியுது. ஸோ சாரிடா. அண்ட் ஏன்னா வெளியில் என்ன சவுண்டு கேட்டுச்சு, ரொம்ப அதிகமாக சவுண்ட் கேட்டுச்சுன்னா அண்ட் என் வாய்ஸை உங்களுக்கு பிடிக்கலனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பைடா.